லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறை பதவியேற்ற ட்ரம்ப் வழக்கம் போல் இந்தியாவுடன் நெருக்கம் காட்டினார். திடீரென அவரது பாசம் பாகிஸ்தான் பக்கம் திரும்பியது. இப்போதெல்லாம் இந்தியாவை காட்டிலும் பாகிஸ்தானுக்காகவே பேசுகிறார். குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போரின் போதும் பாகிஸ்தானுக்கு சாதகமாகவே அமெரிக்கா நடந்து கொண்டது. போர் முடிந்த பிறகு பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனிரை அழைத்து மதிய விருந்து கொடுத்து சிறப்பித்தார் ட்ரம்ப். பல ஆண்டுகளாக பாகிஸ்தானில் இருந்து எந்த ராணுவ தளபதியையும் வெள்ளை மாளிகைக்கு அழைத்தது இல்லை. ஆனால் ட்ரம்ப் அதை செய்தார். அப்போது 5 நாட்கள் அசீம் முனிர் அமெரிக்காவில் தங்கியிருந்தார். அமெரிக்கா பாகிஸ்தான் இடையே பல ஒப்பந்தம் கையெழுத்தானது. இப்போது மீண்டும் ட்ரம்ப் நிர்வாகம் அழைப்பின் பேரில் அமெரிக்கா சென்றிருக்கிறார் அசீம் முனிர். புளோரிடா மாகாணம் டம்பாவில் தொழிலதிபர் ஆட்னன் ஆசாத் நடத்திய டின்னர் விருந்தில் பங்கேற்ற முனிர் அணு ஆயுதம் வீசி இந்தியாவையே அழித்து விடுவோம் என்று பகிரங்க மிரட்டல் விடுத்தார். அவர் பேசியது, பாகிஸ்தான் அணு ஆயுத நாடு. நாங்கள் வீழ்த்தப்படுகிறோம் என்று நினைத்தால் எங்களுடன் சேர்ந்து பாதி உலகத்தை நரகத்துக்கு கொண்டு செல்வோம் என்றார். அதாவது தங்களிடம் இருக்கும் அணு ஆயுதத்தை வீசி இந்தியா உள்ளிட்ட உலகின் ஒரு பகுதியை அழித்து விடுவோம் என்பதை இப்படி சொன்னார். அமெரிக்க மண்ணிலிருந்து கொண்டு ஒரு நாடு 3வது நாட்டுக்கு அணு ஆயுத மிரட்டல் விடுப்பது வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. அதேபோல் சிந்து நதி விவகாரத்திலும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அடாவடி காட்டினார். சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டட்டும் என்று காத்திருக்கிறோம். எப்போது அவர்கள் அணை கட்டி முடிக்கிறார்களோ மறுகணமே 10 ஏவுகணைகளை வீசி அந்த அணையை தகர்த்து விடுவோம். சிந்து நதி ஒன்றும் இந்தியாவின் குடும்ப சொத்து இல்லை. பாகிஸ்தானிடம் ஏவுகணைகளுக்கோ எந்த பஞ்சமும் இல்லை என்று வாய் சவடால் விட்டிருக்கிறார் அசீம் முனிர். ஆனால் பாகிஸ்தான் ஒரு குப்பை நாடு என்பதை மட்டும் அந்த கூட்டத்தினர் முன்பு அசீம் முனிர் ஒப்புக்கொண்டார். நெடுஞ்சாலையில் வரும் மெர்சிடஸ் கார் போல இந்தியா பிரகாசிக்கிறது. ஆனால் பாகிஸ்தானோ சரளை கற்களால் நிரப்பப்பட்ட ஒரு குப்பை லாரி. கார் மீது இந்த குப்பை லாரி மோதினால் யார் தோற்று போவார்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அசீம் முனிர் பேசியிருக்கிறார். அதேபோல் இந்தியா தன்னை உலக தலைவராக காட்டிக்கொள்ள முயற்சி செய்வதாகவும் உண்மையில் அது அப்படி அல்ல என்றும் சீண்டிய முனிர் இந்தியாவை பயங்கரவாத நாடு என்று வாய்க்கூசாமல் பேசினார். கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாத தளபதி கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டி இந்தியா பயங்கரவாதத்தில் ஈடுபட்டதாக சொல்வதற்கு மறுக்க முடியாத சான்று இருக்கிறது என்று முனிர் பேசியிருக்கிறார். டம்பாவில் நடந்த இந்த நிகழ்வில் புலம்பெயர்ந்த பாகிஸ்தானியர்கள் 150 பேர் வரை பங்கேற்று இருக்கின்றனர். இஸ்ரேல் ராணுவம் சார்பில் ஒரு பிரதிநிதி பங்கேற்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டத்துக்கு யாரும் செல்போன் கொண்டு செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. வீடியோ, போட்டோ எடுக்கவும் தடை விதிக்கப்பட்டு இருந்ததாக அமெரிக்க ஊடகங்கள் கூறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான போரில் வாங்கிய அடியை மறந்துவிட்டு அமெரிக்காவுக்கு சென்று மிரட்டல் விடுக்கும் முனீர் பேச்சு பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.